மீனா கிளம்பி வெளியே போறாங்க. கரெக்டா கேட்டு திறக்கும் போது முத்து வந்து காரை நிறுத்திட்டு இறங்கி வராரு. வந்ததை பார்த்த உடனே எங்கே போற அப்படிங்கும்போது நான் வெளியே கிளம்பலாம் தான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. சரிவா அதான் நான் வந்துட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மீனா இருந்துட்டு ஆமா மொத்தமா தான் நம்ம இந்த வீட்டு விட்டு வெளியே போகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. ஏன் என்னாச்சு, அம்மா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும், இல்ல எல்லாம் உங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனா. ஏன் இப்ப அவன்லாம் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க ஆனா பொறுமையா கேட்கணும், கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்ப கோவப்படுற மாதிரி நீ ஏதோ சொல்ல போற, சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இல்ல உங்க அண்ணனுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க மொட்டை கடிதாசம் போட்டுட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனா. அதை கேட்டோன்னு முத்து இருந்துட்டு ஆமாமா பின்ன இவனுக்கு என்ன ஊருக்கு பேர் தெரிஞ்சவங்க பேரோட லெட்டர் எழுதி போடுவாங்க இவனுக்கு அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறாரு. சொல்றத கேளுங்க, அவருக்கு மொட்டை கடிதாசம் போடுறவங்க வந்து உங்க அம்மாக்கு மாரடைப்பு வந்து அவங்க செத்து போயிருவாங்க, நீ தற்கொலை செஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதியிருக்காங்களாமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு இப்படி எல்லாமா எழுதுவாங்க, அந்த லெட்டரை பார்த்த உடனே அவன் பயந்து செத்துருப்பானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமாங்க அது மட்டும் கிடையாது, ஆனா நான் சொல்றத பொறுமையா கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கும்போது, இல்ல அந்த லெட்டரை உங்க அண்ணனுக்கு போட்டு பயன்படுத்துனது நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, எது நானா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. ஆமாங்க அப்படிதான் அவர் எல்லாருக்கிட்டையும் வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ இப்படி எல்லாம் வேற புதுசா பொருளை கிளப்பிட்டு திரியிறான் அவன், இருவா உள்ளவா நான் என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா வீட்டுக்குள்ள போறாங்க. மீனா வந்துட்டு எங்க சண்டை பண்ணாதீங்க வாங்க அப்புறம் பொறுமையா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேயே ஓடுறாங்க. மீனா மேல மாடி ஏறி போறதுக்குள்ளாரியே முத்து மேல வந்துடுறாரு. வந்தவரை நீங்க யாரு என்னன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு வராரு அந்த செக்யூரிட்டி. அவரை போட்டு நல்ல சாத்து முத்து வெளுத்து விட்டுறாரு. அவன் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான். அந்த செக்யூரிட்டி உள்ள வந்த முத்து இருந்துட்டு டே ஓடுகாலி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வராரு. மனோஜ் இப்படியே எந்திரிச்சு வெளியே வராரு. வந்த உடனே வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்க வரும்போது, இவன் நம்ம கேட்கறக்கு வரதுக்குள்ளாரே இவன் நம்மளை அடிச்சிருவான், அதுக்குள்ள நம்ம வந்து அந்த செக்யூரிட்டி கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த செக்யூரிட்டி காணோம். எங்க இவங்க தான் நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க இப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது கீழே வீட்டு வாசல்ல வந்து அந்த செக்யூரிட்டி கீழே அப்படியே படுத்து உளுந்து கிடக்குறாரு. அதை பார்த்தோன்னா பீம்பாய் உனக்கு என்னாச்சு எந்திரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மொத்த வீடு அப்படியே எட்டி பாத்துட்டு இருக்காங்க. அந்த ஆளையவே விஜயாவும் ஒரு மாதிரி ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ரவி ஸ்ருதி மீனா 3 பேருமே அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்க மனோஜ் வந்து அந்த ஆளையும் பார்த்துட்டு முத்துவையும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. முத்து வந்து கை முஷ்டியை முறுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. பீம்பாய் எந்திரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு இப்படி எழுப்பி விடுறாரு. எந்திரிச்ச செக்யூரிட்டி வந்து இப்படின்னு கை நீட் பாஸ் என்னை இவர் அடிச்சுட்டாரு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. டே என்னடா இது இப்படியா குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஜயா இருந்துட்டு ஏண்டா இவன் தான் உன்னோட செக்யூரிட்டியா, இப்படி என்னமோ ஸ்கூல் பையன் மாதிரி அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி விஜயாவும் சேர்ந்து நக்கல் அடிக்கிறாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே ஸ்ருதி ரவி மீனா 3 பேர் விழுந்து சிரிக்கிறாங்க. டே எந்திரிடா உன்னால எனக்கு மான மரியாதையே போச்சு அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து அந்த செக்யூரிட்டி திட்டவும் அவர் வந்து எந்திரிக்க முடியாம எந்திரிக்கிறாரு. கைத்தாங்களா தூக்கி விடுறாரு. மனோஜ் உன்னை தூக்கவே முடியல எந்திரிச்சு தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாரு. அவந்தால எந்திரிச்சு நின்ன உடனே ஏண்டா இதுக்குதான் உனக்கு மீனும் கறியும் சோறுமா வாங்கி போட்டனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், உன்னால எனக்கு மான மரியாதையே போச்சு, அவர் என்னை அடிச்சிட்டாரு பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லவும், உன்னை எல்லாம் எதுக்கு நான் வேலைக்கு வச்சேனே தெரியல அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. போய் தொலை என் கண்ணு முன்னாலே நிக்காத அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு. உடனே அந்த செக்யூரிட்டி இருந்துட்டு நாளைக்கு கடைக்கு எத்தனை மணிக்கு பாஸ் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என் கண்ணு முன்னாலே நிக்காத கடப்பக்க நாளைக்கு வந்து உன்னை கொன்னே போட்டுருவேன் போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு. எல்லாரும் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுலயே கடுப்பான மனோஜ் வந்து வீட்டுக்குள்ள வந்து கத்தறக்கு வராரு முத்துக்கிட்ட. வரும்போது இவன் நம்மளையும் சேர்த்து அடிச்சிருவானோ செக்யூரிட்டி அடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தானே எனக்கு இந்த மாதிரி மொட்டை கடைசியில போட்டு இந்த மாதிரி என்னை மிரட்டினது அப்படின்னு சொல்லி கேட்க வராரு. டேய் உளராதரா ஓடுகாலி, நான் எதுக்கு இந்த மாதிரி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் அந்த ஷோரூம் எல்லாம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் பண்றது உனக்கு பிடிக்காம தானே இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கவும், அந்த கடையை உனக்கு சொன்னதே நான் எதுக்கட உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி விஜயாவும் கூட சேர்ந்து பேசவும் முத்துவுக்கு வந்து கோவம் வந்து மனோஜ் அடிக்கிறக்கு போறாரு. உடனே அண்ணாமலை இருந்து தடுத்துட்டு டே இங்க வாடா என்னடா கையோங்கிற பழக்கம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இந்த மாதிரி சொன்னா எனக்கு கோவம் வராதாப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு அதுக்காக பெரியவன் கூட பார்க்காம இப்படிதான் கை நீட்டுவேன் அடிக்கடி அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு. பின் என்னப்பா செய்யாத தப்பு செஞ்சேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. உடனே விஜயா இருந்துட்டு பின்ன அம்மா வந்து மாரடைப்பு வந்து செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு, அப்புறம் வந்து தற்கொலை செஞ்சுக்குவா அப்படி எல்லாம் எழுதி இருக்குது இல்ல, அதுக்கெல்லாம் யாரு காரணம், மனசுல இருக்க போய் தான் இந்த வேலையெல்லாம் நீ பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. நான் அந்த மாதிரி எழுதவே கிடையாது, எனக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. சரி உனக்கு யாரடா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட கேட்கறாரு. எல்லாம் எனக்கு தெரியும், சொல்ல வேண்டியவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, அதுதான் யாருன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு முத்து. உடனே மனோஜ் இருந்துட்டு எல்லாம் எனக்கு தெரியும், நான் கோயிலுக்கு போகும்போது ஒரு சாமியார் தான் சொன்னாரு நீ தான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, உன் போட்டோ வேற காமிச்சு கேட்டேன், நீ தான் வந்து அந்த லெட்டர் கொடுத்தேன்னு வேற சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ண போறேன், அவன் எப்ப என் போட்டோ காமிச்சு நான் தான் சொல்லி சொன்னானோ அப்பவே அங்கிருந்து நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அங்க வந்து அவனை 4 போட்டு அவங்ககிட்ட உண்மை வாங்கியிருப்பேன், அவனே உண்மை சொல்லியிருப்பானல்ல, அதை விட்டு போட்டு இங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு இல்ல அவன் தான் சொன்னா ரஜினி படத்தோட பேர்ல இருக்கிற ஆள் தான் வந்து இந்த மாதிரி லெட்டர் கொடுக்கறது உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்றாரு. உடனே ரஜினி 200 படத்தில் நடிச்சிருக்காரு, என் பேர் தான் உனக்கு கிடைச்சதாடா உனக்கு, உடனே நான் தான் ஆயிடுச்சு அதுல அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு. உடனே இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ரவி இருந்துட்டு நல்ல வேலைப்பா அண்ணாமலைன்னு சொல்லல, இல்லைன்னா உங்களை வந்து இவன் கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி வேற சொல்றாரு. இவங்க
இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே மீனா வந்து என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன மீனா அப்படிங்கும்போது எனக்கு ஒன்று தோணுதுங்க, எனக்கு என்னமோ வந்து உங்கள் அண்ணன் கிட்ட வந்து யார் லெட்டர் கொடுத்தாங்களோ, யார் கோயில் அவரை கடைசியாக பார்த்து லெட்டர் கொடுத்தாங்களோ அவர் தான் வந்து இவருக்கு தொடர்ச்சியாக மொட்டை கடிதாசம் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. உடனே இங்கே வந்து ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன இந்த மீனா இப்படியே போட்டு உடைச்சிட்டா, இவ எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.